ஆண்டுடைய வாக்குத்தத்த வார்த்தைக்கு நேராக நாம் நம்முடைய சிந்தை திருப்புவோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே ஆண்டவர் நமக்கு தந்த வார்த்தை இருக்கிறது. தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். அல்லேலூயா. இந்த மாதம் முடியும் போது, அல்லேலூயா, இந்த ஆண்டு நிறைவடையும் போது, சில குறிப்பிட்ட நன்மைகளை நாம் சுதந்தரிக்கும் போது, அல்லது நம்முடைய வாழ்வின் அந்திய காலத்தில், இப்படி பல நிலைகளில் இந்த வசனத்தை நீங்கள் அர்த்தம் கொள்ளலாம். இந்த மாதம் முடியும் போதும், அல்லது இந்த வருஷம் முடியும் போதும், அல்லது நம்ம ட்ரீம்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, நம்முடைய எய்ம், அல்டிமேட் டார்கெட் நம்ம ஒன்று வச்சுருப்போம், அதை நம்ம அடையும் போதும், அல்லது நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தில் நம்ம இருக்கும்போதும் இந்த வார்த்தையை நம்ம நினைவு கூறலாம். ஆண்டவர் அவருடைய நாமத்திற்கு மகிமை வரும்படியாகத்தான் நம்மை நடத்துகிறார். நீங்கள் அதை நம்பியே ஆகணும். எத்தனை பேர் அதை நம்ப ஆயத்தமாக இருக்கீங்க? ஏதோ நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஏதோ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், ஏதோ நான் ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு போயிட்டுருக்கேன், இப்படி சொல்லுகிற ஒரு கூட்டம் கிடையாது. என்னை கர்த்தரே நடத்தினார் பாருங்க, அதனால் அவர் நாம எவ்வளவாய் மகிமைப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடையாளமாக இந்த இடத்துல சொல்லப்படுகிறவர்கள் இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த வசனத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்களேன். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணினார். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை நடத்தும் போது அவர் எப்படி நடத்துகிறார் என்கிற வார்த்தையை நீங்கள் பார்க்கும் போதில் ஆவியானவர்னு ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா? அதனால நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதம் ஆண்டவரே உங்களை நடத்துவார், ஆவியானவரே உங்களை நடத்துவார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஆவியானவர் நடத்துனா தப்பாக நடத்துவாரா? தவறான பாதையில் நடத்துவாரா? வாய்ப்பே இல்லை. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் மரண இருளி பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏன்? தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கு. அப்படின்னா நீங்கள் நடத்துறீங்க, அதனால எனக்கு என்ன கிடையாது, பயமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவரே நடத்துகிறார். சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் நம்மளை யாரோ நடத்துகிறாங்க, நம்மளை ஏதோ நடத்துது, சூழ்நிலை நிர்பந்தங்கள் நம்மளை உந்தி தள்ளிட்டு போகுது. இந்த டிராஃபிக்கில் சென்னை, பெங்களூர், மும்பை, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லாம் நீங்கள் போய் ஒரு ஆளாக உங்கள் பேக்கை வச்சுட்டு இப்படி நின்னா போதும், இப்படி 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 குதிச்சுட்டே இருந்தால் போதும், உங்களை கூட்டிகிட்டே போயிடுவோம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நடக்கணுங்கிற அவசியமே இல்லை, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிகிட்டே இருந்தால் போதும், அந்த கூட்டம் உங்களை என்ன செஞ்சிடும், தள்ளிகிட்டே போயிடும். இதை மாதிரி நம்முடைய வாழ்க்கையை ஏதோ ஒரு கூட்டம் தள்ளிட்டு போக ஆண்டவர் விடலைங்க. ஏதோ ஒரு பிரச்சனை தள்ளிட்டு போக விடலை. ஏதோ ஒரு சூறாவளி காற்று அப்படியே கொண்டு போயிட்டு அவங்கள, இல்லை இல்லை இல்லை, ஏதோ ஒரு வியாதி அப்படியே அவங்கள இழுத்துட்டு, நெவர் நெவர். ஏதோ ஒரு ஃபினான்சியல் கிரைசிஸ் வந்துச்சு, அதோட போச்சு, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம வாழ்க்கையை ஆண்டவரே நடத்துவார். ஏன்னா அவருடைய நாம அதனால் என்ன செய்யணும், மகிமைப்படணும். நீங்கள் ஆபிரகாமை கவனிச்சு பாருங்க, அவரை யார் நடத்தினா? ஆண்டவர் கூப்பிட்டு நடத்துறார் பாருங்க. அவன் ஒருவனா இருக்கையில் நான் அவனை கூப்பிட்டேன், அவனை ஆசீர்வதிச்சேன், அவனை பெருக பண்ணினேன் அப்படின்றார். அப்போ நீ வா, உன் எண்ணம், உன் தேசம், உன் தகப்பன் வீடு இதெல்லாம் விட்டுட்டு வா, நான் உனக்கு காட்டுற தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உனக்குள் என்ன செய்யும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் சந்ததிக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த ஆபிரகாமை யார் நடத்துறா? கர்த்தரே நடத்துறார். அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு ஆண்டவர், நமக்கு ஒரு ஆண்டவரா? இல்லவே இல்லை. ஆபிரகாமின் கடைசி மூச்சு வரைக்கும் கர்த்தர் தான் நடத்தினார். ஆபிரகாம் பயந்து போயிருக்கும் போது, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், நான் உனக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறேன், ஆனால் நீ பயப்படாத. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாமே, நீ வனாந்தரத்தில் ஒரு கூடாரத்தில் குடியிருக்கிறது போல இருக்கலாம், அந்நியனை போல நீ தெரியலாம், உனக்கு நீங்கள் யாரும் இல்லைன்னு மட்டும் நினைக்காத, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன்னை நடத்திட்டு போகிறேன். லோத் அவனை விட்டு பிரிஞ்ச உடனே அவன் தனியாக இருக்கிறது போல உணர்ந்தான். ஆனால் கர்த்தர் சொல்ல, இல்லை,
இந்த தேசத்தின் நீளம் எம்மட்டும் அம்மட்டும் நீ நடந்து திரி, நான் உன் கால் மிதிக்கிற இடத்துல உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் கண்டிப்பாக கொடுப்பேன்ப்பா சுதந்திரமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உன் கூடவே இருந்து உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துகிறவர். அப்போ ஆண்டவர் நடத்தினார்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மகிமைப்பட்டாரா? மகிமைப்படலையா? அவன் மகனுக்கு பெண் பார்க்க போன இடம் வேற ஒரு தேசம், சீரியா தேசம். அங்கே போய் அவன் வேலைக்காரர் சொல்கிறாரு, எங்கள் எஜமானனை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம கர்த்தர் நடத்தினதுனால ஆண்டுடைய நாமம் எங்கே மகிமைப்படுது? சீரியா தேசத்தில் மகிமைப்படுது. அவர் பெண் பார்க்க வந்திருக்கிறேன், பெண்ணை அழைத்து கொண்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கேயுமே நடக்காதது அங்கே நடக்குது. அப்படிதானா? யாருக்குமே நடக்காது அங்கே நடக்குது. நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னாங்க. அப்போ ஆண்டவர் நடத்தினா தானே இதெல்லாம் நடக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அப்போ ஆண்டவர் உங்களை நடத்தும் போது உங்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். ஆமென். உங்களுக்கு மனித தயவு கிடைக்கும். நீங்கள் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். ஆண்டவர் நடத்தும் போது அவர் எப்படி நடத்துகிறார் என்பதை குறித்த ஒரு வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சங்கீதம் 77:20 சொல்லுது, உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை எப்படி நடத்தினாராம்? ஆண்டவரே நடத்தினார். நம்ம சும்மா சொல்லலை. அவர் தம்முடைய ஜனத்தை எப்படி நடத்தினார் என்று வேதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு வார்த்தை இருக்கு. அவர் எப்படி நடத்தினாராம்? ஆட்டு மந்தையை போல் நடத்தினார். ஆட்டு மந்தைக்கு ஒரு விசேஷம் இருக்கு. என்னன்னு தெரியுமா? ஆட்டு மந்தைக்கு தானா நடந்து போக தெரியாது. ஹலோ, எங்கேயாவது ஆட்டு மந்தை மேய்ப்பன் இல்லாமல் போகிறத பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக ஆட்டு மந்தையை யார் நடத்தணும்? மேய்ப்பன் தான் நடத்தணும். அப்போ தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் எப்படி நடத்தினாராம்? ஆட்டு மந்தையை போல நானே மேய்ப்பனாக இருந்து நடத்தினன்றார். நானே அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து நடத்தினன்றார். அல்லேலூயா. அப்போ கர்த்தரே நம்மளை நடத்துகிறார்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் வழி காட்டுவார், அவர் வழி நடத்துவார். வழியே இல்லாத இடத்திலும் வழியை உண்டாக்குவார். 3 வார்த்தை சொன்னேன். ஆமென் சொல்லுங்க. வழி காட்டுவார், வழி நடத்துவார். இப்போ வழியே இல்லைனாலும் வழியை உண்டாக்குவார். அப்போ இந்த மாதம் கர்த்தரே உங்களை நடத்துவார். அல்லேலூயா. உங்கள் கையை பிடிச்சி அவர் உங்களை நடத்துவார். உங்களுக்கு நல்ல ஆலோசனை தந்து உங்களை நடத்துவார். உங்கள் உடன் இருந்து அவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அப்போ அவர் உங்களை வழி நடத்தும் போது நீங்கள் எந்த வழியில் நடக்கணுங்கிறதே அவர் உங்களுக்கு காட்டுவார். சரியா? நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஏன்னா அந்த ஆலோசனையை உங்களுக்கு பின்னாடி இருந்து வழி இதுவே, இதில் நீங்கள் என்ன செய்யுங்க? நடங்க. அதனால என்ன நடக்க போகுது? நமக்கு இடரல் வரப்போறதில்ல. தவறான வழியில் நம்ம நடக்க போறதில்ல. நாம நடக்கும் வழியில் ஆபத்து இருக்க போறதில்ல. நாம நடந்து செல்லும் வழியில் நம்முடைய தேவைகள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கும். சந்திக்கப்படுவதற்கு ஒரு குறை இருக்காது. அந்த வழியில் நமக்கு பாதுகாப்பு இருக்கும். ஆண்டவரே நம்மை நடத்தும் போது வழியே இல்லைனாலும் ஆண்டவர் வழியை உண்டாக்குவார். வனாந்தரத்தில் வழி உண்டா? இல்லை. ஆனால் வனாந்தரத்தில் வழியை கர்த்தர் உண்டாக்கி தம்முடைய ஜனங்களை நடத்தினார். அது ஒரு பெரிய வனாந்தரம் இருக்கு. அந்த வனாந்தரத்துலலாம் அவங்க இதற்கு முன்பு என்ன செஞ்சதில்லை, அவங்க போனதே இல்லை. ஆனால் கர்த்தரே அவங்களுக்கு அந்த வனாந்தரத்தில் அவர்களை வழி நடத்தினார். அல்லேலூயா. இப்படி நீங்கள் பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரையும் பாருங்கள். ஈசாக்கு அவங்க அப்பா காலத்தில் வந்த பஞ்சத்தை போல் ஒரு பஞ்சம் வந்ததுனால எகிப்துக்கு போகலாமான்னு பிளான் பண்ணுறாரு. கர்த்தர் அவரை நடத்துகிறார். இல்லை, நீ எகிப்துக்கு போக வேண்டாம். நான் சொல்கிற இந்த இடத்துல நீ என்ன செய்? குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உங்கள் அப்பாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் உனக்கு என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். இதான் வழி நடத்துதல். அல்லேலூயா. யாக்கோபு தனியாக படுத்திருக்கான். ஆண்டவர் சொல்ல, நீ போகிற இடமெல்லாம் நான் உன் கூட வருவேன். நீ படுத்திருக்கிற இந்த தேசத்தை மறுபடி உனக்கு தருவேன். இந்த தகப்பன் தேசத்துக்கு மறுபடி உன்னைய கொண்டு வருவேன். அல்லேலூயா. இப்படி எங்கே பார்த்தாலும் தேவன் தம்முடைய ஜனத்தை அவர் நடத்தி இருப்பார். அப்போ நீங்கள் இதெல்லாம் கேட்கும்போது ஆண்டவருடைய நாமம் என் வாழ்க்கையில் அவர் நடத்துகிறதின் மூலமாக மகிமைப்பட போகிறது. எப்படின்னா அவரே என்ன நடத்துறதுனால. அல்லேலூயா. யோசேப்பை யாருங்க நடத்திட்டு போனால் பார்க்குறதுக்கு அவங்க சகோதரர்கள் வித்தது மாதிரி நினைச்சிது. ஆனால் அவர் சொல்கிறாரு, பின்னாடி புரிஞ்சிட்டு கர்த்தரே என்னை அனுப்பினார்.
புரிஞ்சுதா? கர்த்தரே என்ன செஞ்சாராம்? அப்போ ஆண்டவர் நம்மளை நடத்துறாருன்னா அது பின் நாட்களில் அவருடைய நாமத்துக்கு எப்படி மாறிடும்? மகிமையா மாறும். விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பா ஆண்டவர் இந்த மாதம் நித்தமும் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அவரே உங்களை நடத்தினார்னா சீசன் சேஞ்ச் ஆனாலும் பரவாயில்ல, சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆனாலும் நோ ப்ராப்ளம். அல்லேலூயா. சம்படி சேஞ்ச் ஆனாலும் நோ ப்ராப்ளம். சில நபர்கள் மாறினாலும் பிரச்சனை இல்லை. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? காலம் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனுஷன் மாறலாம், ஆனால் ஆண்டவர் நம்மளை நடத்துகிறவராக இருந்தால் அதன் மூலமாக அவருடைய நாமம் நம்முடைய வாழ்வில் என்ன செய்யும்? நிச்சயம் மகிமைப்படும். அதனால தான் தாவீது சொல்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன். ஏன்? கர்த்தர் என்னை எப்படி நடத்துகிறாரு? புல்லுள்ள இடங்களில் தான் என்னை நடத்துகிறார். நீதியின் பாதையில் தான் அவர் என்ன செய்கிறாரு? நடத்துகிறார். எலேசர் சொல்கிறான், நேர் வழியா என்னை நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ நேர் வழியா நடத்தினாலும் அவர் தான் பொறுப்பு. வனாந்தரத்தில் எகிப்துக்கு அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கானானுக்கு போகும்போது ஆண்டவர் நேர் வழியாக நடத்தாமல் எப்படி நடத்தினாராம்? சுற்றி தான் நடத்தினாராம். அதுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர் என்ன நடத்தினா, அது நேராக நடத்தினாலும் அவருக்கு ஸ்தோத்திரம், சுற்றி நடத்தினாலும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு ஒரு நிச்சயம் இருக்குது, முடிவில் அவருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. அப்போ இந்த மாதம் யார் நடத்துவோம் உங்களை? ஆண்டவரே நடத்துவார், அல்லது ஆவியானவரே உங்களை நடத்துவார். ஆவியானவரே உங்களை நடத்துகிறாருன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக எப்படி இருக்கும்? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். அல்லேலூயா. நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது புதிய அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் கெட் ரெடி டு ரிசீவ் சம் நியூ எக்ஸ்பீரியன்சஸ். அல்லேலூயா. இந்த மாதம் சில புதிய அனுபவங்களுக்குள்ளாக நீங்கள் நடத்தப்படுவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், உங்களுடைய ஜாப் ஓரியன்டாக இருக்கலாம், உங்கள் படிப்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். எல்லாத்துலேயும் ஆண்டவரால் புதிய காரியத்துக்குள்ளே உங்களை கொண்டு போக முடியும். புதிய கல்லூரிகள், புதிய பள்ளிகள், புதிய வேலைகள், புதிய வாய்ப்புகள், புதிய இடங்கள், அப்படிலாம் ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? கண்டிப்பாக கொண்டு போவார். அப்படி உங்களை கொண்டு போகும்போது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, யார் என்னை நடத்துகிறா? ஆவியானவரே என்னை நடத்துகிறா. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஊழிய ஷெட்யூல் அவர் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் அதற்கான எல்லா ஆயத்தங்களும் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் திடீர்னு ஆவியானவர் அவர் என்ன செய்யலை? அவருடைய ஷெட்யூல் படி போக விடலை. ஆனால் இன்னொரு ஷெட்யூலுக்கு போக விடுறார். அங்கே ஆண்டவர் அவருக்கு மகிமையான ஊழியத்தை கொடுத்தார், திரளான ஆத்துமாக்களை கொடுத்தார், புதிய சபையை ஸ்தாபிக்க வாய்ப்பை கொடுத்தார். அவருடைய ஊழியத்திலேயே ஃபண்டிங் ரொம்ப வந்ததுன்னா பிலிப்பியன் சர்ச்சில் தான் வந்தது. ஆமென். அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஆண்டவர் ஒரு ஷெட்யூலே சேஞ்ச் பண்ணிட்டார். அப்போ உங்களுடைய ஷெட்யூல்லாம் ஆண்டவர் சேஞ்ச் பண்ணுறார் அப்படின்னா தேங்க்யூ சொல்லுங்கள். உங்கள் ப்ரோக்ராம்லலாம் சில சேஞ்சஸ் இருக்குன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் பேக் பண்ணதுலலாம் ஆண்டவர் சில மாற்றங்களை தர்றாருன்னா தேங்க்யூ சொல்லுங்கள். ஏன்னா உங்களை கர்த்தர் வேறு லெவலுக்கு கொண்டு போக போகிறார். உங்களை கர்த்தர் வித்தியாசமான நிலைகளிலே வைத்து அழகு பார்க்க விரும்புகிறார். இந்த மாத கர்த்தரே உங்களை கரத்தை பிடித்து நடத்த போகிறார். ஒரு ஆட்டு மந்தையை நடத்தினது போல நான் என்ன செய்வேன்? நடத்துவேன். அல்லேலூயா. ரெண்டாவது, ஆண்டவர் எப்படி தம்முடைய ஜனத்தை நடத்தி மகிமைப்படுகிறார்னா ஆதரித்து நடத்துவதின் மூலமா. அல்லேலூயா. எப்படி நடத்துவார்? ஆதரித்து நடத்துவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதரவுன்னா என்ன அர்த்தம்? என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அவரே கொடுத்துருவார். அல்லேலூயா. நம்ம எங்கேயும் என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். எகிப்தில் அவங்க சாப்பிட்டாங்கல்ல, என்ன சாப்பிட்டாங்க? வெள்ளைப்பூடு, வெங்காயம், கொமட்டிக்காய், கீரை, வேறு இறைச்சி, வெங்காயம், இதெல்லாம் சாப்பிட்டாங்க. எப்படி சாப்பிட்டாங்க? விலைக்கு வாங்கி சாப்பிட்டாங்க. அப்படி தானே? விலையை வச்சு சாப்பிட்ருக்கலாம், அல்லது விளைஞ்சதை விலைக்கு வாங்கி என்ன செஞ்சுருக்கலாம்? சாப்பிட்ருக்கலாம். இப்போ 40 வருஷம் எங்கே இருக்காங்க? வனாந்தரத்தில் இருக்காங்க. இப்போ எங்கேயாவது விதைச்சாங்களா? எங்கேயாவது போய் விலைக்கு வாங்கினாங்களா? எல்லாம் யார் கொடுத்தா? கர்த்தரே கொடுத்தார். ட்ரெஸ் யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தார். செப்பல் யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தார். ஃபுட் யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. எல்லாம் அவங்களுக்கு வேண்டியது. இறைச்சி யார் கொடுத்தா? கர்த்தரே கொடுத்தார். தண்ணி யார் கொடுத்தா? கர்த்தரே கொடுத்தார்.
அதான் ஆதரவு, ஆதரித்து நடத்துதல். அப்போ உங்களை பாவம் என்கிற அடிமைத்தனத்திலேருந்து பரிசுத்தம் என்கிற இந்த வாழ்விற்கு அழைத்து பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற ப்ராக்ரஸில் நம்ம இருக்கிறோம். இந்த பாதையில் நடந்து போகும்போது நமக்கு வேண்டிய எல்லா ஆதரவும் யார் தருவார்? கர்த்தரே தருவார். அவர் நம்மளை ஆதரித்து நடத்துவார். அப்படி ஆதரித்து நடத்தும் போது அந்த நன்மைகளை நாம் பெற்று அனுபவிக்கிறது தான் அவருடைய நாமத்துக்கு மகிமை. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுது? ஆமேன். நாமே எல்லாத்துக்கும் இல்லை, அவரே நமக்கு தருகிறார். பார்த்தீங்களா? அதுதான் கண்மலையின் தேனினாலும் உச்சிதமான கோதுமையினாலும் உன்னை நான் என்ன செய்வேன்? திருப்தியாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதே போல பாலும் தேனும் ஓடுற நல்ல ஒரு செழிப்பான தேசத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார்? கொடுத்தா. கட்டாத வீட்டில் குடியிருந்தாங்க, நட்டாத திராட்சை தோட்டம், வயல் நிலங்களின் பலன்களெல்லாம் என்ன செஞ்சாங்க? அனுபவிச்சாங்க. அப்போ இதெல்லாம் யார் கொடுத்தா? கர்த்தரே. வானத்திலிருந்து மன்னாவை 40 வருஷம் கொடுத்தார். ஒரு மாதம் போதும் சாப்பிட்றதுக்கு காடையை கொடுத்தார். அல்லேலூயா. அவங்க வஸ்திரத்தை பழசாக ஆண்டவர் விடவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. நமக்கு காலையில் போட்ட ட்ரெஸ்ஸை சாயங்காலம் நினைச்சி முடியல, போட முடியல. அல்லேலூயா. ஆமாம். ஆனால் அவங்களுக்கு அந்த வனாந்தரத்தில் இருக்கிறது தான், அதையே தான் மாற்றி என்ன செய்யணும்? போடணும். செருப்பு அதுவும் பாருங்க, அந்த வனாந்தரம் பயங்கரமான வனாந்தரம். அந்த காலெல்லாம் உள்ள அந்த மண்ணுக்குள்ளே விட்டு அவங்க தூக்கி எடுக்கிறாங்கன்னா கரண்ட கால் வரைக்கும் உள்ளே போயிட்டு தான் என்ன செய்யும்? வெளியே வரும். ஆனால் சாண்டல் என்ன செய்யல? பிஞ்சு போகலை, செப்பல் பழசாகலை. நமக்கு கொஞ்ச நேரம் காலை தொங்க போட்டிருந்தாலும் அல்லது நீண்ட தூரம் எங்கேயாவது பிரயாணம் பண்ணிட்டு வந்தாலும் என்ன ஆயிடுது? கால் வீங்கிடுது. ஆனால் அவங்களுக்கு கால் என்ன செய்யலை? வீங்கலை. அந்த கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருத்தனும் இல்லை. அல்லேலூயா. அதான் ஆதரவு. கர்த்தரே ஆதரவாக இருந்ததுனால தான் இது யாருக்கு மகிமையாக இருக்கு? ஆண்டோடைய நாமத்துக்கு எப்படி இருக்கு? மகிமையாக இருக்கு. அதனால தான் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுறவங்களுக்கும் ஒரு நன்மை குறைபடும். இந்த வசனம் சத்தியம் எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வசனம் உண்மைன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் கர்த்தரை தேடுகிறது உண்மைன்னா உங்களுக்கு ஒரு குறை இருக்காதுங்க. ஏன்னா அந்த ஆதரவை அவர் பார்த்து கொள்வார். நான் தனியாக இருக்கேன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். நான் உன்னை திக்கற்றவனை விட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ எங்கே இருந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருந்து அவர் ஆதரவாக இருந்து நடத்துவார். அல்லேலூயா. எனக்கு யாருமே இல்லைன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு உதவிக்கு யார் இல்லைன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே, என்னை விசாரிக்க யார் இல்லை நம்ம சொல்ல வேண்டிய தேவையே. எல்லாவற்றுக்கும் போதுமானவர், எல்லாவற்றுக்கும் எல்லாமுமானவர், நம்மை ஆதரிக்கும் தேவன் அவர். அல்லேலூயா. அதனால் அவர் நம்மளை என்ன செய்வார்? ஆதரித்து நடத்துவார். என் தாயின் வயிற்றில் நான் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். அல்லேலூயா. வெளியில் வந்ததுலேருந்து நீங்கள் தான் என்னை ஆச்சரியமாக நடத்துறீங்க. அதனால் பாடுறான் சங்கீதக்காரன், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால உங்களை நான் என்ன செய்கிறேன்? துதிக்கிறேன். அல்லேலூயா. நீங்களாம் உங்களை கண்ணாடியில் பார்த்து கர்த்தருக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்களா? அல்லேலூயா. உங்களெல்லாம் யார் ஆதரிச்சிருக்கா? கர்த்தர் தான் ஆதரிச்சிருக்கிறா. நம்ம கையில் பிள்ளையெல்லாம் சுமந்து கொஞ்சிரும். ஆமாம், அதுக்கெல்லாம் ஆண்டவருக்கு என்னைக்கா நன்றி சொல்லியிருக்கீங்களா? ஆண்டவர் இந்த குழந்தை வயிற்றில் இருந்ததுலேருந்து நீங்கள் தான் என்ன செஞ்சுருக்கீங்க? ஆதரிச்சிங்க. அது வெளிப்பட்ட நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் தான் வளர்த்து தருகிறீ. எங்களுக்கு நீங்கள் தான் இப்போ ஆதரவு. எங்களுக்கு உம்மை விட்டார். அதனால தான் சொன்ன, பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எங்களுக்கு வேற யாரும் உண்டு? இந்த பூமியில், இந்த பூலோகத்தில் உங்களை தவிர எங்களுக்கு வேற விருப்பம் இல்லை. ஏன்னா நீங்கள் தான், இங்கேயும் நீங்கள் தான், அங்கேயும் நீங்கள் தான். அல்லேலூயா. ஆதரவுன்னா பெர்மனன்ட் யார் தான்? கர்த்தர் தான் ஆதரவு. ஆபிரகாமுக்கு அவங்க அப்பா இருக்கும்போது சூப்பராக தான் இருந்திருக்கும். ஆனால் தேராக மரித்தான் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு முழு ஆதரவு யாரு? கர்த்தர். அப்போ இந்த உலக வாழ்க்கையில் நாம் நம்முடைய அன்புக்குரியவர்களை சில நேரம் என்ன செஞ்சிடறோம்? இழந்துடுறோம். ஒரு தகப்பனாரை சந்தித்து பார்க்கும்போது, ஐயா சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன இருக்குது, அந்த தோசை மாவு இருக்குது, ஊற்றி என்ன செய்ய வேண்டியதான், சாப்பிட வேண்டியதான், என்ன இருந்தாலும் வாழ்க்கை துணை இருந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையில் அது வருத்தமான ஒரு காரியம்தான். ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் நம்மை ஆதரித்து நடத்துகிறவர். ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறது போல நான் தேற்றுவேன். ஸ்திரியானவள்
தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் அவள் அவனை மறப்பாளோ? அவள் அப்படி தன் பாலகனை மறந்தாலும், பிள்ளைய மறந்தாலும், நான் மறக்க மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தவன் நம்மளை என்ன செய்வார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய ஆதரவு நமக்கு கடைசி மூச்சு வரைக்கும் உண்டு. ஏதோ குறிப்பிட்ட காலம் தான் உண்டு அப்படி நினைக்காதீங்க. அதனால தான் தாவீது அதை புரிஞ்சுட்டு சொல்றார், நான் முதிர் வயதாகும் போது, நான் நரை மயிர் உள்ளவனாகும் போது, என் பெலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாதிருப்பீராக. அல்லேலூயா. அப்படின்னா ஒரு ஊன்றுகோல், நடக்க முடியாத ஒரு நபருக்கு எவ்வளவு ஆதரவாக இருக்கிறதோ அதை போல கர்த்தரே நமக்கு ஆதரவாக இருப்பார். தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு கரம் எப்படி ஆதரவாக இருக்கிறதோ அதை போல கர்த்தரே நமக்கு ஆதரவாக இருப்பார். ஒரு அன்பான வார்த்தை பேசுகிற ஒரு நபர் எப்படி நமக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ அதை போல ஆண்டுடைய வார்த்தை நமக்கு ஆதரவாக இருக்கும். எத்தனை பேர் இதெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அப்போ ஆதரவாக இருந்து கர்த்தர் நம்மளை நடத்தும் போது அதனுடைய முடிவில் யார் மகிமைப்படுவா? கர்த்தரே மகிமைப்படுவார். ஆபிரகாமின் வாழ்க்கை, ஈசாக்கின் வாழ்க்கை, யாக்கோபின் வாழ்க்கை, யோசேப்பின் வாழ்க்கை, தாவீதின் வாழ்க்கை, இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கை, தேவனை பின்பற்றின சீசர்களின் வாழ்க்கை, இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். சீசர்கள்ட்டெல்லாம் சொல்கிறாரு, நீங்கள் வழிக்கு என்ன செய்யக்கூடாது, கையில் ஒன்றையும் கொண்டு போகக்கூடாதுன்றார். அல்லேலூயா. மாற்று வஸ்திரம் கொண்டு போகாத, செப்பல் போட்டு போகாத, ஹேண்ட்பேக்கு மணி பர்ஸ்லாம் என்ன செய்யாத, எடுத்துகிட்டு போகாத, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். போயிட்டு வந்தப்போ என்ன சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு குறை இல்லை. அல்லேலூயா. அப்போ இந்த மாதம் மட்டும் இல்லை, வாழ்க்கை முழுவதிலும் இந்த ஆதரவு நமக்கு உண்டு. ஆமென். ஆண்டவரே நடத்துறதுனால அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அவர் நமக்கு ஆதரவு அளிக்கிறதுனால அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. மூணாவது, அவர் அதிசயங்களை செய்கிறதுனால அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்ன செய்கிறவர்? அதிசயங்களை செய்கிறவர். இந்த வேத வசனங்களை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவங்கள ஆட்டு மந்தையை போல நடத்தினதோடு விடாமல் வசனத்தின்படி அவர்களை நடத்தினார் அப்படின்னு இருக்கு. ஆமென். அது மாத்திரமல்லாமல் ஆண்டவர் தம்முடைய பலத்தால் அவர்களை நடத்தினார். எப்படி நடத்தினாரோ? யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர் அப்படின்னு இருக்கு. எதனால வழி நடத்தினாரோ? அப்ப இந்த பலம் எதுக்கு வெளிப்படுத்துறார் ஆண்டவர்? அதிசயத்தை செய்யறதுக்கு தான். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவங்களால வெளியே என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. நாளுக்கு நாள் நெருக்கம் கூட்டிகிட்டே இருக்கு, நாளுக்கு நாள் உபத்திரவம் அதிகரிச்சுட்டே இருக்கு, நாளுக்கு நாள் ப்ரெஷர் ஆகிட்டே இருக்கிறாங்க. இப்போ அதுலேருந்து அவங்க என்ன செய்ய முடியல. ஆண்டவர் எகிப்தை சொல்லும்போது சொல்கிறார், அது ஒரு இருப்பு காலவாய். அல்லேலூயா. ஆனால் அதுலேருந்து ஆண்டவர் எப்படி விடுவித்தாரா? தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினால். அப்படின்னா என்ன நடந்ததாங்க? 10 காரியங்களை கர்த்தர் செய்கிறார். எகிப்தியர்களை 10 விதங்களிலே வாதித்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர்களை விடுவிக்கும்படியாக, அவர்களை வழி நடத்தி வெளியில் கொண்டு வந்து கானானில் சேர்க்கும்படியாக முதல் அட்டம்ப்ட்லேயே 10 விதங்களிலே தம்முடைய பலத்தை வெளிப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கர்த்தர் செய்கிற அதிசயமான கிரியைகள் மூலமாக அவருடைய நாமம் என்ன செய்யும்? மகிமைப்படும். செங்கடலுக்கு முன்பாக என்ன நடந்தது? இஸ்ரவேலர்கள் தோற்கடிக்கப்பட்டாங்களா? பார்வோனுடைய சேனையை கர்த்தர் கடலில் என்ன செய்தார்? அமிழ்த்து போட்டார். அதோட முடிஞ்சுதா? இல்லை. அந்த கடலை பிளந்து வெட்டாந்தரையில் நடந்து போற மாதிரி தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் என்ன செஞ்சார்? கடக்க பண்ணினா. நீங்க கொஞ்சம் அதை கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம ஈஸியாக அதை என்ன செஞ்சிடறோம்? வாசிச்சு போயிடும். நம்ம சர்ச்சுக்கு முன்னாடி மழை பெஞ்சதுன்னா கொஞ்சம் தண்ணி தேங்கி கிடக்கும், அப்படியே ஓரமாக அங்கங்கே ஏதாவது கல்லுகளில் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி இப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடறோம்? தண்ணியில் படாமல் பட்டு அல்லது கொஞ்சம் நனைஞ்சி கொஞ்சம் நனையாமல் அப்படி கிராஸ் பண்ணி போயிடும். இதுவே நமக்கு எப்படி இருக்குது? கொஞ்சம் சிரமமாக இருக்குது. வண்டியில் வந்தால், 2 வீலரில் வந்தால் வண்டி என்ன செய்யுது? பதியுது, வழுகுது. காரை உள்ளே கொண்டு வரவா வேண்டாமா நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு கடலை பிளந்து அது வழியாக நடந்து போங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த ஓரமாக நிற்கிற தண்ணி நம்ம மேலே விழுந்துருமா? மறுபடியும் நம்மளை மூடிடுமா? டால்ஃபினை பார்க்கலாம், ஷார்க்கை பார்க்கலாம், ப்ளூ வேலை பார்க்கலாம். அல்லேலூயா.
டிசைனாக வாட்டர் வேர்ல்டு என்ன செய்யலாம், பார்க்கலாம். இதெல்லாம் இப்படியே தான் இருக்குமா நம்ம போகிற வரைக்கும், அல்லது நம்மளை நடுவில் வந்து ஆண்டவர் ஏதாவது செஞ்சிருவாரோ? இதெல்லாம் எதையுமே யோசிக்க வேணாம். நீ பாட்டுக்கு மார்ச் பாஸ் பண்ணிகிட்டே இரு. அல்லேலூயா. 1 2 3 ஸ்டார்ட்னா என்ன செய்ய ஆரம்பிச்சிடணும், நடக்க ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் நடத்தி கூட்டி போயிட்டார். அப்போ இதெல்லாம் அவர்களுடைய வாழ்வில் நடந்த அதிசயங்கள், அற்புதங்கள். அப்போ இதெல்லாம் ஆண்டவர் தம்முடைய பலத்தால் அவர்களை வழி நடத்தினார். அப்போ ஆண்டவர் உங்களுக்காகவே அதிசயத்தை செய்வார். இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை, நிறைய இடங்கள் அதிசயத்தை செஞ்சார். வனாந்தரத்தில் தண்ணி இல்லாத இடத்துல ஏலீம் எப்படிங்கிற ஒரு பாலைவன சோலையை கர்த்தர் கொடுத்தார். 12 நீரூற்றுகள், 70 வகையான பேரிச்சம்பழங்கள், அதெல்லாம் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கன்றார். ஆமீன் சொல்லுங்க. பாறையிலேருந்து ஆண்டவர் தண்ணியை கொடுக்கிறார். இதெல்லாம் அதிசயம். நம்முடைய ஜனங்களுக்காக கர்த்தர் செய்த காரியங்கள் இன்னைக்கும் பேசப்படுதுன்னா அவருடைய நாமம் மகிமைப்படுவதனால தான். ஆமீன் சொல்லுங்க. கானானுக்குள்ள அவங்க போனாங்கன்னா சும்மா போல, அந்த ராட்சதர்களை கர்த்தரே துரத்தினார், ஆண்டவரே விரட்டி அடித்தார் அவங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கிறதுக்கு. இப்படி ஒவ்வொரு செயல்களிலும் ஆண்டவர் தம்முடைய பலத்தை வெளிப்படுத்தினது நமக்கு எதை காண்பிக்கிறது? அவருடைய அதிசய கிரியைகள், அவருடைய அற்புத செயல்கள், அவருடைய மகத்துவத்தின் வெளிப்பாடுகள். அப்போ இதுதான் அவருடைய நாமத்தை என்ன செய்யுது. அப்போ உங்களுக்கு என்ன அற்புதம் நடக்கணும் அதான் ஆண்டவர் செய்வார். உங்களுக்கு என்ன அதிசயம் நடக்கணும் அது நடக்கும். நடக்குமா? கானாவூர் கல்யாண வீட்டில் திராட்சரசம் இல்லை, அங்கே ஆண்டவர் தண்ணியை திராட்சரசமாக மாற்றி ஒரு அற்புதத்தை என்ன செஞ்சிட்டார். அதனால் அவருடைய நாம மகிமைப்பட்டதான். நிறைய பேர் அவர் மேலே விசுவாசம் வச்சாங்க. அப்போ உங்கள் வீட்டில் ஒரு அதிசயம் நடக்கும். நான் சொல்றது உங்கள் வீட்டில் ஒரு அதிசயம் நடக்கும். இந்த மாதம் உங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். அது ஊரெல்லாம் பேசப்படும். ஜனங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறதற்கு அது ஏதுவா மாறும். ஹல்லேலூயா. ஏன்னா தம்முடைய ஜனத்திற்கு அவர் வழி நடத்தி வந்த பாதையின் மூலமாக தான் மகிமை அவர் பெறுகிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்காகவே அந்த அதிசயம் நடக்க போகுது. உங்கள் பிள்ளைக்காகவே அந்த அதிசயம் நடக்க போகுது. உங்கள் வேலையின் ஆசீர்வாதத்திற்காகவே அந்த அதிசயம் நடக்க போகுது. உங்கள் சரீர சுகத்திற்காகவே அந்த அற்புதம் நடக்க போகுது. உங்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்காகவே அந்த அதிசயத்தை கர்த்தர் செய்வார். உங்கள் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு அவர் என்ன அற்புதம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வார். எப்படியெல்லாம் அதிசயத்தை வெளிப்படுத்தணுமோ அதெல்லாம் செய்வார். அல்லேலூயா. அப்போ இப்படிலாம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய போகிற இந்த மாதம் அதிசயத்தை செஞ்சு அவருடைய நாமத்தை மகிமை ஆண்டவரே நடத்த போகிறார். அவரே ஆதரவு தரப்போகிறார். அதிசயங்களெல்லாம் செய்ய போகிறாரு. இதெல்லாம் நான் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, கர்த்தர் தான், என் தேவன் தான், அவர் எனக்கு செஞ்சதுனால தான். இப்படி அவர் நாம இந்த மாதம் என்ன செய்ய போகுது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவருடைய நாமம் மகிமைப்பட போகுதுன்னா அந்த கிரெடிட்டை நம்ம எடுத்துடக்கூடாது. இந்த மாதம் கர்த்தர் உங்கள்கிட்ட என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா கம்ப்ளீட்டாக நம்முடைய வழிகளை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். நம்முடைய செய்கைகளை, நம்முடைய நடக்கைகளெல்லாம் யார்கிட்ட சரண்டர் பண்ணிடணும்? ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணு. இது முதல் காரியம். ரெண்டாவது, அவருடைய நாம மகிமைப்படும் போது ஒரு நாள் நமக்கு பெருமை என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அல்லேலூயா. மேன்மையாக அவர் கண்டிப்பாக தருவார். அல்லேலூயா. உங்கள் மூலமாக தான் அவருடைய நாமம் என்ன செய்ய போகுது, மகிமைப்பட போகுது. ஆனால் ஒரு நாள் ஒரு துளி கூட நம்முடைய சிந்தையில் அகந்த என்ன செஞ்சிடக்கூடாது, மன மேட்டிமை என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. பெருமை ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது. இந்த 2 விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். இந்த மாதம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய மொத்த வழிகளையும் யார் கையில் கொடுக்க போகிறோம்? கர்த்தர் கையில் கொடுக்க போகிறோம். என் குடும்ப காரியமாக உங்கள்கிட்ட நான் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். படிப்பாக உங்கள்கிட்ட நான் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். என் பிஸ்னஸாக உங்கள்கிட்ட எந்த தீர்மானமாக இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்டு நடப்பதற்கு ஆயத்தம். என் செய்கைகளை எல்லாம் உங்கள்கிட்ட நான் என்ன செய்கிறேன், ஒப்புவிக்கிற ஆண்டவரே. என் நடைகளை நீங்கள் உறுதிப்படுத்துங்க, என் வழிகளை நீங்கள் ஆயத்தம் பண்ணுங்க. நீங்கள் நடத்துகிற பாதையில் உங்களை பின்பற்றி வருவதற்கு முழு மனதாக என்ன நான் என்ன செய்கிறேன், ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுத்துருங்க. கண்டிப்பாக நீங்கள் அப்படி உங்களை சரண்டர் பண்ணிங்கன்னா நிறைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். அப்போ கர்த்தர் நம்மளை வெயிட் பண்ணி பார்ப்பார். நம்ம மனசில் நம்ம என்ன நினைக்கிறோம் அதை குறித்து, இது என்னால் தான் அப்படி நம்ம சொல்கிறோமா, இது என் மூலம்தான் அப்படி நம்ம சொல்கிறோமா, இது நான் தான் அப்படி சொல்கிறோமா, அந்த பெருமையை நம்ம உள்ள என்ன செஞ்சிடக்கூடாது, வர விட்டுறவே கூடாது.
கர்த்தர் நம்மை நடத்துவாராக. நம்முடைய வாழ்வில் அவர் மகிமையை எடுத்துக்கொள்வாராக. இதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருங்க. ஆண்டவரே உங்களை நடத்துவார். எல்லா விதங்களிலும் அவர் உங்களுக்கு ஆதரவு அளிப்பார். என்னென்ன அதிசயம் செய்யணுமோ அதெல்லாம் கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்க ஆயத்தமாக இருக்கீங்க? ஆபிரகாம் தன்னுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்தான். ஈசாக்கு தன்னுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்தான். யாக்கோபை ஆண்டவர் சந்திச்சு, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ அப்படி சொன்ன உடனே வழியை ஒப்பு கொடுத்துட்டான். ஏச வந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறார், அதனால நான் போயிடுவேன் அப்படி சொல்லி அவன் தொடர்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து அவன் முன்னேறி போனான். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரே நடத்தினார். அந்த வழியில் நடப்பதற்கு மோசே என்கிற ஒரு தலைவனை கர்த்தர் ஏற்படுத்தி அவனை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆண்டவர் வச்சிருந்தார். ஆண்டோட சொல்லுங்க, ஆண்டவரே என் வழிகளை உங்கள்கிட்ட நான் சப்மிட் பண்ணுறேன், உங்கள்கிட்ட நான் சரண்டர் பண்ணுறேன், என்னுடைய வழிகளை எல்லாவற்றையும் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறப்பா, நீங்கள் என்னை நடத்துங்க, என் குடும்பத்தை நடத்துங்க, என் வேலையை நடத்துங்க, என் பிஸ்னஸ் நடத்துங்க, என் மினிஸ்ட்ரியை நடத்துங்க, என் பிள்ளைகளை நடத்துங்க, படிப்பு, எதிர்காலம், திருமணம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நடத்துங்க, எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. ஒரு நாள் எனக்குள்ள பெருமை வந்துடக்கூடாது ஆண்டவர், மனமேட்டிமை வந்துடக்கூடாது. மகிமைன்னு ஒன்று உங்களுக்கு மட்டும்தான். என் மூலமாக உங்கள் நாம மகிமைப்படும் போது எனக்குள்ள கொஞ்சம் கூட பெருமை வந்துடக்கூடாதுப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆபிரகாம் தூளும் சாம்பலுமாக இருக்கிற நான் அடியேன் இப்படிதான் உங்கள்கிட்ட வந்து நின்னார் ஆண்டவரே. அதே போல் நாங்களும் எங்களை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக தாழ்த்த எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு கிருபை தாங்க. யாக்கோபு நான் ஏமாத்துறோம், சத்தியத்திற்கு தயவுக்கு நான் பாத்திரன் அல்ல, தன்னை தாழ்த்தினான். கர்த்தரே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளுவாராக. யோசேப்பு உங்களை உயர்த்தி தன்னை மறைத்து கொண்டான். இதை போல நாங்களும் எங்களை சிலுவைக்கு பின்பாக மறைத்து கொண்டு உம்மை பிரதிபலிக்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் நீங்க எங்களை நடத்தி உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.